இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करे. அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் இருதயத்தை திருப்பிக் கொள்வோமாக. परमेश्वर की वचन की ओर अपने हृदय को हम पलटें. எடுத்துக்கொள்வோம் எபேசியர் 5வது அதிகாரம். एफिसियों की पत्री 5वें अध्याय को हम पलटें. அதுல 14வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 14 आयत को हम पढ़ें. எபேசியர் 5வது அதிகாரம். एफिसियों की 5वें अध्याय 14வது வசனம். 14 आयत. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். हे सोने वालों, जाग और मुर्दे में से जी उठ, तो मसीह की ज्योति तुझ पर चमकेगी. தூங்குகிற நீ விழித்துக்கொள். सोने वाले तुम जागो, மரித்தோரை விட்டு எழுந்திரு, मुर्दों में से जी उठ, அப்பொழுது கிறிஸ்து உனக்குள் வெளிச்சத்தை கொடுப்பார். तो मसीह की ज्योति तुझ पर चमकेगी. ஆமென். आमीन. நம்ம எல்லாருக்கும் தூக்கம் தேவை. हम सभी के लिए नींद तो जरूरी है, ஆனால் அதிக தூக்கம் பெரிய பிரச்சனையை கொடுக்கும். लेकिन अगर भारी नींद हमारे लिए परेशान हो जाएगी. வேதாகமம் இந்த தூக்கத்திற்கும் இந்த சோம்பேறித்தனத்திற்கும் அதிக நித்திரைக்கும் அது எப்பொழுதுமே எதிரியாக இருக்கிறது. हमारा बाइबल जो है नींद के लिए यानी भारी नींद और आलसीपन के लिए विरोध है. ஆனால் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது என்பதை இந்த வேதாகமம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. लेकिन वैसा ना रहने की वजह से हमारे लिए बहुत बड़ी आशीष है करके उसके विषय में भी बाइबल हमें बताती है. விசேஷமாக இந்த கடைசி காலகட்டத்தில் நாம் தூங்குறதுக்கு என்று அழைக்கப்படவில்லை, தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். विशेषता से इस अंतिम समय में आप और हम नींद की और नहीं वरन परमेश्वर के लिए उठकर प्रकाशमान होने के लिए बुलाए गए हैं. இந்த உலகத்தை கலக்கிறவருடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அவங்க ஒரு மிகவும் குறைந்த நேரம் தான் தூங்குறாரா இருப்பாங்க. अगर इस संसार को जो उलट पलट करने वालों की अगर उनके इतिहास को देखते हैं वो बहुत ही कम समय सोने वाले होते हैं. அதே போல அதிக நேரம் தூங்கி சோம்பேறித்தனத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிகப்பெரிய தரித்திரத்தை நம்ம பார்க்க முடியுது. वैसे ही जो ज्यादा समय भारी नींद में पड़ जाता है उन लोगों की जीवन कितना मुश्किल में होता है वो भी देखते हैं. ஆகவே தூக்கத்தை விட்டு எழுந்திருப்போம். इसीलिए हम नींद से उठे. கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். यहोवा परमेश्वर हमारे अंदर एक ज्योति को चमके. ஆபிரகாமுடைய லைஃப் நீங்க பார்க்கும்போது अब्राहम के जीवन को जब देखते हैं அவர் தூங்க கூடாத அந்த நேரத்துல அவர் தூங்கிட்டதுனால ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய தலைமுறையில ஒரு பெரிய சாபம் அதை நான் பார்க்க முடியுது. जहां पर उनको जागते रहना चाहिए वहां पर उन्होंने सो गया, इसके वजह से उनके सारे वंश के अंदर एक श्राप आ पड़ी है. சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் இஸ்ரவேலை மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், ஆனா ஒரு அந்நிய தேசத்துல போய் இன்னொருத்தருடைய மடியில போய் தூங்குனதுனால அவன் எல்லாவற்றையும் அவன் எழுந்ததை நான் பார்க்க முடிகிறது. सिमसोन जो है जहां पर उनको जागते रहना चाहिए, अपने लोगों की उनको छुटकारा देना चाहिए, लेकिन उन्होंने अन्य देश में जाकर किसी की गोदी में सो गया, इसकी वजह से उन्होंने सब कुछ खो दिया. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 சீஷர்களை ஜெபிக்கும்படியாய் மறுரூப மலைக்கு அழைத்து போகிறாரு. ஆனா அங்க ஜெபிக்கிறதுக்கு பதிலாக அங்க தூங்குனதுனால அங்க மகிமையின் காட்சி அவங்க இழந்து விட்டார்கள். जब यीशु मसीह अपने साथ 3 चेलों को रूपांतर की पहाड़ी की ओर ले गया और वहां पर उनको जागते रहने के बजाय वो सो गए, इसके चलते उन्होंने वहां पर महिमा को खो दिया है. மணவாளன் காத்திருக்கிற சபை ரொம்ப நேரம் ஆனதுனால, மணவாளன் வர தாமதமானதுனால அதுல பாதி பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கைவிடப்பட்டு போயிட்டார்கள். जो अपने दुल्हा के लिए इंतजार कर रही थी कलीसिया जो है, जब दुल्हन आने के लिए देर हो गया, दुल्हा आने के लिए, तो कलीसिया सो गई, इसके वजह से उन्होंने अपने दुल्हा को खो दिया है. தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு நம்ம எப்பொழுதுமே அலாரம் யூஸ் பண்ணுவோம். हमेशा हम अलार्म इस्तेमाल करते हैं नींद से उठने के लिए. ஒருவேளை அந்த அலாரமை நம்ம அசதியாய் ஒரு சாதாரணமாக நம்ம அதை நினச்சிட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், திருப்பி தூங்கிட்டோம்னா நம்முடைய வேலை, நம்முடைய ட்ராவல், நம்முடைய எல்லா காரியங்களும் தடைப்பட்டு போய்விடும். यदि मानिएगा इस अलार्म को अगर हम थोड़ा सा साधारण रूप से समझकर उसको बंद करके छोड़ दिए हैं तो हमारा सारा कार्य जो है खराब हो जाती है. ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு அலாரம் போல நம்முடைய வாழ்க்கையில் வந்து
நம்ம எழுப்பி கொண்டிருக்கிறது. तो इसीलिए आज जो है परमेश्वर का वचन एक अलार्म के जैसा, जो घड़ी में अलार्म बजता है उसके समान हमारे पास पहुंचती है और हमें नींद से हमें जगा देती है. கர்த்தர் உங்களோட பேசுவாராக. यहोवा परमेश्वर आपसे बातें करें. வேதத்துல ஒரு சில மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அலாரம் அடித்து அவளை எழுப்பினார். परमेश्वर ने कुछ बाइबल में कुछ लोगों के जीवन में अलार्म बजाया ताकि वो नींद से उठें. இன்றைக்கும் அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில அலாரம் அடித்து நம்ம எழுப்புவாராக. आज भी वही परमेश्वर हमारे जीवन में भी वो अलार्म बजा के हमें जगाएं. ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு தேவைப்படுகிறோம். क्योंकि हम परमेश्वर के लिए जरूरी है. தேவன் நம்மை கொண்டு பல காரியங்கள் செய்ய வேண்டிய திட்டங்கள் உண்டு. परमेश्वर हमारे द्वारा कई कार्य को करना है. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करे. வசனத்தை ரொம்ப கவனமாய் கேளுங்கள். कृपया वचन को और बहुत ही सावधान से सुने. வசனத்துக்கு நேரா நம்ம அர்ப்பணிப்போம். परमेश्वर के वचन के और हम अपने आप को अर्पण करें. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीषित करे. முதல் அலாரம் தேவன் எங்க அடிக்கிறார் என்றால் पहला अलार्म कहाँ बज रहा है? परमेश्वर யோனாவுடைய லைஃப்ல. योना के जीवन में. எடுத்துக்கொள்வோம் யோனா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம். योना की भविष्यवक्ता की किताब के और पलटें. அதுல 1வது அதிகாரத்தை पहला எடுத்துக்கொள்வோம். अध्याय का और पलटें. அதுல 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது चौथा आयत से लेकर हम पढ़ते हैं. யோனா 1வது அதிகாரம். योना पहला अध्याय का चौथा आयत से. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. तब यहोवा ने समुद्र में एक प्रचंड आंधी चलाई और समुद्र में बड़ी आंधी उठी यहाँ तक कि जहाज टूटने पर था. இங்கு யோனான் என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். यहाँ पर योना करके परमेश्वर का दास था. கர்த்தர் யோனாட்ட பேசுறார், அப்பா நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அங்க பிரசங்கம் பண்ணு, அவருடைய பாவம் ரொம்ப கொடியதா இருக்குன்னு சொல்லுகிறாரு. यहाँ पर परमेश्वर उनसे कहते हैं कि तू उठकर उस बड़े नगर निनवे को जा और उसके विरोध प्रचार कर करके. இவரு புறப்பட்டு போனாரு. इन्होंने भी चला. ஆனா நினிவேக்கு டிக்கெட் வாங்கல, தர்சிஸ்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாரு. यानी इन्होंने निनवे की ओर नहीं गई वरन दर्शिश की ओर उन्होंने टिकट खरीदा और चला गया. கப்பல் அந்த கீழ் தட்டுல போய் நல்ல பெட்ட போட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. जहाज में एकदम नीचे तट पर गया और वहां पर अच्छे से सो गया. எல்லாரும் முழித்திருக்கிறாங்க. ஆனா தேவ ஊழியக்காரர் இங்க தூங்கிட்டு இருக்காரு. सारे लोग वहां पर जागते रहते थे लेकिन यहाँ पर परमेश्वर का दास जो है वो सो रहे हैं. இவர் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிறாரு. ये परमेश्वर की उपस्थिति को छोड़कर जा रहे हैं. கர்த்தர் குறித்த இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாரு. जहाँ परमेश्वर जाने के लिए नियुक्त किया उसे ही छोड़कर दूसरी जगह की ओर जा रहे हैं. அதுல இவர் தூங்கிட்டு வர இருக்கிறாரு. साथ ही साथ उसमें वो सो भी रहे. இப்ப இவரை எழுப்புறாங்க. अभी इसको जगाया गया है. என்ன எழுப்புது என்றால் क्या चीज? கடல் கொந்தளித்து இவரை எழுப்புது. समुद्र एकदम उछल रही है. கப்பல் உடையும் அளவுக்கு அங்கு கொந்தளிப்பு வருகிறது. वहां पर इतनी प्रचंड आंधी आई ताकि जहाज भी वो टूट जाए. ஆனாலும் இந்த யோனா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. लेकिन योना यहाँ पर अच्छे से नींद में थे. எப்படி தான் தூக்கம் வருமே நமக்கு தெரியல. पता नहीं वो कैसा सोया. ஜனங்கள் எல்லாம் கத்துறாங்க. सारे लोग चिल्ला उठे. கப்பல் உடைய போகுது. जहाज टूटने वाला था. கடல் கொந்தளிக்குது. क्योंकि प्रचंड आंधी चलाई. ஆனா இவர் தூங்கிட்டு இருக்காரு. लेकिन योना सो रहे हैं. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி வந்திருக்காரு. और उन्होंने परमेश्वर की इस उपस्थिति से भी बाहर छोड़कर आ रहे हैं. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. जहां परमेश्वर जाने के लिए कहा वहां उन्होंने नहीं गया, दूसरी जगह की ओर जा रहे हैं. இந்த நேரத்துல எப்படி தான் தூக்கம் வருமோ? ऐसे समय पर पता नहीं कैसा नींद आती. கடல் அவரை எழுப்புது. लेकिन समुद्र उसको जगाया. ஆனா எழும்பல. फिर भी उन्होंने नहीं उठे. இப்ப இன்னொரு மனுஷன் வந்து எழுப்புறாரு. अब एक व्यक्ति आकर उन्हें जगाया. யார் என்றால் பாசிப்போ. कौन है वो? 6ஆம் வசனத்துல. छठे वचन में. அப்போது மாலுமி அவரிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்றாருங்க. तब मांझी उसके निकट आकर कहने लगा, तू भारी नींद में पड़ा हुआ क्या करता है? उठ, अपने देवता की दुहाई दे. அலாரம் யார் வந்து கொடுக்கறா? अभी यहाँ पर अलार्म कौन दे रहे हैं? தேவனை அறியாத ஒரு மனுஷன். जिन्होंने परमेश्वर को नहीं जानते वो व्यक्ति. அவனுக்கு புரியுது சூழ்நிலை. वो समझता है अपनी परिस्थिति को. இந்த எமர்ஜென்சி நிலைமை அவருக்கு புரியுது. ऐसे इमरजेंसी की समय को वो समझ लिया. ஆனா தேவ மனிதருக்கு புரியல. लेकिन परमेश्वर की दास को समझ में नहीं आया. வந்து யோனாவை உலுக்கி நீ என்ன நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு சொல்றாரு. उन्होंने योना को उठाया, एकदम जगाया. तू कैसा भारी नींद में हो सकता है करके उन्होंने जगाया. இன்னொரு காரியத்தை சொல்றாரு. और एक बातों को भी बताया. இது ஜெபிக்கிற நேரம்ட்டார்.
अब ये प्रार्थना का समय है करके वो कह रहा है। நாங்கெல்லாம் எங்க கடவுளை நோக்கி வேண்டிட்டு இருக்கிறோம். हम सब अपने अपनी देवताओं की ओर चिल्ला रहे हैं। உனக்கு எப்படிதான் தூக்கம் வரும்? तो कैसा सो सकता है? நாங்க எல்லாம் அழிய போறோமே. हम सब मिटने वाले हैं। கப்பல் உடைய போகுது. जहाज टूटने वाली है। எங்களுடைய திங்ஸ் எல்லாம் வேற தூக்கி போட்டோம். பெரிய நஷ்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். हम अपनी सारी चीजों को भी समुद्र में फेंक दिया है। हम पहले से ही बहुत नष्ट में जा रहे हैं। எல்லாம் அழுது புலம்பிட்டு இருக்கறாங்க. सारे लोग रोते हुए चिल्लाते हुए दिखाई दे रहे எங்க हैं। குடும்பத்தை பாப்போமா? எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. उनको पता ही नहीं अपने परिवार से मिले या ना मिलेंगे करके। ஆனா இந்த சூழ்நிலையில உனக்கு எப்படிதாயா தூக்கம் வரும்? ऐसे परिस्थिति में कैसा आप सो सकता है? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களே, परमेश्वर के ओर से बुलाए हुए लोगों, அந்த மாலுமி அவரிடத்தில் வந்து சொன்னது போல वो मांझी ने आकर जैसे योना से कहा था। இன்னைக்கு செய்திகளை நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியுது, आज जैसे हम अखबार को सुनते हैं पढ़ते हैं तो हमें पता चलता है। தேசத்தின் சூழ்நிலைகள் நமக்கு புரியுது, अपने देश की परिस्थिति पता चलती है। இந்த நேரத்துல நம்ம எப்படி தூங்க முடியும்? ऐसे समय पर कैसे हम बारी नींद में हो सकते हैं? தேவனை அறியாத ஒரு மனுஷன் சொல்றாரு, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கன்னு. जिन्होंने परमेश्वर को नहीं जानता था वो व्यक्ति आकर कह रहा है कि आप प्रार्थना करो करके। அவங்க சீட்டு போட்டாங்க, அதுல கூட யோனாவின் பேர் தான் விழுந்துச்சு. जब उन्होंने चिट्ठी डाली तो उस पे भी योना का नाम आया। அப்ப அந்த கப்பல்லையே ஜெபிக்கிற ஒரு மனிதன் இவர் ஒருத்தர் தான் இருக்கணும். इसका मतलब कि उस पूरी जहाज पर प्रार्थना करने वाला व्यक्ति केवल योना ही था। ஆனா ஜெபிக்கலையே. लेकिन उन्होंने प्रार्थना नहीं की। இங்கு ஜெபிக்காத நிமித்தமாக इन्होंने यहाँ पर प्रार्थना नहीं किया, इसीलिए அடுத்த 3 நாள் அவர் ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. अगला 3 दिन लगातार उनको प्रार्थना में ही रहना पड़ा। ஒருவேளை இந்த வசதியான இடத்துல அவர் ஜெபிக்காத நிமித்தமாக अच्छे से सुविधाएं के बीच में उन्होंने प्रार्थना नहीं किया, इसीलिए அடுத்த 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருக்க வேண்டியதா இருந்தது. अगला 3 दिन उन्होंने मछली के पेट में से प्रार्थना करना पड़ा। இது ஜெபிக்கிற நேரம். ये प्रार्थना का समय है। ஜனங்கள் அழிய போகிறாங்க. लोग मिटने वाले हैं। உங்களுக்கு தெரியும், கொரோனாவினால எத்தனை ஜனங்கள், குடும்பங்கள், தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது நம்ம கண்ணால பார்த்து हम கொண்டிருக்கிறோமே. सब जानते हैं कि कोरोना के चलते कितने परिवार, कितने लोग मरे थे करके। இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? इसी समय पर हमें क्या करना चाहिए? ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். हमें प्रार्थना करना அருமையான चाहिए। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இது நமக்கு தூங்குகிற நேரம் அல்ல. ये हमारा नींद का समय नहीं है, இது ஜெபிக்கிற ये நேரம். प्रार्थना का समय है। நம்முடைய ஜெபத்தின் மூலமா தான் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக போகுது. हमारा प्रार्थना के द्वारा ये लोगों के बीच में एक उद्धार हो जाएगा। ஆமென். आमीन। நம்முடைய ஜெபம் தான் ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். हमारा प्रार्थना ही एक उत्तर को परमेश्वर की ओर से ले आएगी। விசுவாசிக்கிறீங்களா क्या இல்லையா? आप विश्वास करते हैं क्या? ஹalleluya. हालेलुया। இந்த தேசத்தின் ரட்சிப்பு நம்முடைய ஜெபத்துல உண்டு. हमारा देश का उद्धार हमारे हाथों में ही, प्रार्थना में ही है। தேசத்துல ஒரு சமாதானம் நம்முடைய ஜெபத்துல மாத்திரம் தான் உண்டாக हमारा போகுது. देश की शांति हमारी प्रार्थना में ही है। தயவு செய்து ஜெபம் பண்ணுவோம். कृपया कहकर हम प्रार्थना करें। மீண்டும் கர்த்தர் அலாரத்தை அடித்துக் கொண்டிருக்கிறார். दोबारा दोबारा प्रभु अलार्म बजाते हैं। எழுந்திரு ஜெபம் பண்ணு. आप उठकर प्रार्थना कर। எழுந்திரு ஜெபம் பண்ணு. उठकर प्रार्थना कर। இப்படிப்பட்ட கடல் சீற்றம், கப்பல் கொந்தளிப்புகள் எல்லாம் எதற்காக தெரியுங்களா? ऐसा सारा प्रचंड आंधी समुद्र में और समुद्र उछल रहा है, ये सारी चीजें क्या के लिए? இன்னைக்கும் இயற்கைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. आज भी सारा हमारा नेचर जो है बदल रही है। இன்னைக்கும் பலவிதமான இக்கட்டான கொள்ளை நோய்கள், மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. आज भी बहुत ही हमारे दबाने वाली महामारियां, ऐसे वैसे कार्य हमारी चारों तरफ हो रही है। எதற்கு? क्या के लिए? ஜெபிக்கும்படியா हम प्रार्थना करना है। கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें प्रार्थना के लिए बुला रहे हैं। கர்த்தர் நமக்கு அலாரம் வைத்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे लिए अलार्म बजा रहे हैं। ஒவ்வொரு செய்தி நம்மளுக்கு ஒரு விண்ணப்பமாய் மாறட்டும். और ये एक अखबार का मैसेज जो है हमारे लिए एक विनती के रूप में बदले। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறோம். दूसरा, அப்போஸ்தலர் புத்தகம் प्रेरितों के काम 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 12वें अध्याय को और पलटें। அப்போஸ்தலர் புத்தகம் 12வது அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். प्रेरितों के काम 12वें अध्याय का 6ठे आयत को हम पढ़ेंगे। 6 7 வாசிப்போம். 6ठे और 7वें आयत को पढ़ेंगे। ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலைகளை காத்து கொண்டிருந்தார்கள். तब हेरोदोस उसे लोगों के सामने लाने को था।
उसी रात पतरस 2 जंजीरों से बांधा हुआ 2 सिपाहियों के बीच में सो रहा था और पहरुए द्वार पर बंद गृह की रखवाली कर रहे थे। तो देखो, प्रभु का एक स्वर्गदूत आ खड़ा हुआ और उस कोठरी में ज्योति चमकी और उसने पतरस को पसली पर हाथ मार के उसे जगाया और कहा, उठ जल्दी कर। और उसके हाथों से जंजीरें खुलकर गिर पड़ी। ஹalleluya. हालेलुया। பேதுரு இங்க சிறைச்சாலையில தூங்கிட்டு இருக்கிறார். पतरस यहाँ पर बंद गृह में सो रहे हैं। இங்க ஏரோது ராஜா பேதுருடைய தலையை சீவுறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டாரு. यहाँ पर हेरोदोस राजा पतरस की सिर काटने के लिए तैयार हो गई। அவன் ஏரோது அங்க இருக்கிற யூதர்களை பிரியப்படுத்துவது அவனுடைய வேலையாய் போயிடுச்சு. हेरोदोस का कार्य था वहां की यहूदियों को प्रसन्न करना। ஆல்ரெடி யாக்கோபை பட்டயத்தினால கொலை பண்ணினாரு. पहले से याकूब को उन्होंने तलवार से मार डाला है। இப்ப பேதுருவை கொலை பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. अब उन्होंने तैयार हो गया पतरस को भी मारे। சோ அவரை பிடிச்சி சிறைச்சாலையில உள்ளர போட்டு கதவெல்லாம் அடைக்கப்பட்டு अनेक போர் சேவர்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு பாதுகாப்பு அங்க இருக்கிறது. इसीलिए पतरस को उन्होंने पकड़ा और जंजीरों के पीछे बांधा हुआ सिपाहियों के बीच में उनको रखवाली करा। இங்கு பேதுரு இரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கிறார். अब उस रात के वक्त पर पतरस सो रहे थे। திடீர் என்று கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நிக்கிறான். अचानक वहां पर परमेश्वर का दूत आकर खड़ा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அலாரம் அடிக்கிறார். परमेश्वर वहां पर अलार्म बजाया। கப்பல்ல போனாலும் அங்க அலாரம். यदि जहाज पे जाएं वहां पर भी अलार्म बजता है। ஈவன் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அங்க அலாரத்தை यदि கொடுக்கிறார். बंदीगृह में आप बंधे क्यों ना हो था वहां पर भी अलार्म बजता है। அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. कोठरी में एकदम कोठरी चमकने लगी। தேவதூதன் பேதுருவை தட்டி எழுப்பி स्वर्गदूत ने उसको एकदम उनको जगाया சீக்கிரமா எழுந்திரு. और उन्होंने किया जल्दी कर। ஆமென். आमीन। என்று அவனை எழுப்பினான். ऐसे उन्होंने उठाया है पतरस को। உடனே சங்கிலிகள் எல்லாம் கையில இருந்து விழுந்ததுதான். तुरंत उनके हाथों से सारे जंजीरें गिर पड़ी है। உடனே பாதரட்சியை போட்டுக்கொள். तुरंत अपने जूते पहन ले, வஸ்திரத்தை போர்த்து கொண்டு अपने कपड़े वस्त्र को पहन ले, அவனை வெளியே கொண்டு போய் விடுகிறான். उनको बाहर ले आकर छोड़ा है। ஆமென். आमीन। அன்னைக்கு இரவு நைட்டு பேதுரு தூங்கும்போது அவனோட மனசு எப்படி இருந்திருக்கும்? शायद उस रात जब सोने के लिए जा रहे थे पतरस, उनका दिल कैसा तड़पता होगा। அது இரவு மாத்திரமல்ல, இவருடைய வாழ்க்கை கூட ஒரு இரவா இருந்திருக்கும். वो सिर्फ रात नहीं, उनके जिंदगी का रात था। அதனால தான் அங்க வெளிச்சம் வந்தது. इसीलिए वहां पर रोशनी आई। ஆமென். आमीन। அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? उनका दिल कैसा होता होगा? நான் கப்பல், நான் போட்டு, நான் வலைய, கடல் எல்லாத்தையும் நான் விட்டு வந்தேன். मैंने अपना नाव, अपना समुद्र, जाल, सब चीजें मैंने छोड़कर आया है। என்னை மனுஷர்களை பிடிக்கனாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் என்னை அழைத்தார். मुझे परमेश्वर ने तो मनुष्यों को पकड़ने वाला बनाऊंगा करके मुझे बुलाया। ஆனா என்னை இப்ப கொலை பண்றதுக்கு இன்னைக்கு அரசாங்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. लेकिन आज मुझे मार डालने के लिए सरकार ने योजना कर रही है। இது மரிக்கிற வயசு அல்ல எனக்கு. ये तो मेरा मृत्यु का उम्र तो नहीं है, ஆனாலும் நான் மரிக்க போகிறேன். लेकिन मैं मरने वाला हूँ। நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். कल तो मैं ना रहूंगा। என் வாழ்க்கை முடிந்து விட்டது. मेरा जिंदगी खत्म हो गया। என் ஊழியம் முடிந்து விட்டது. मेरे सेवकाई खत्म हो गया। நான் என் குடும்பத்தின் போய் பார்க்க முடியாது. मैं अब मेरे परिवार से नहीं मिल पाता। என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க मैं முடியாது. अपने भाइयों से नहीं मिल पाऊंगा। எல்லாமே முடிஞ்சிருச்சு. सब चीजें खत्म। அப்படின்னு அவர் சோகத்துக்குள்ள போயிட்டார். शायद इसी तरह उन्होंने अपने एकदम शोक के अंदर चला गया। உங்க லைஃப்ல கூட சில சமயம் யோசனை வரும் இல்லையா? आपके जीवन में भी कई बार आप ऐसे सोचते हैं ना, சத்துரு எழும்பி நிற்கும் போது, जब शैतान आपके विरोध खड़ा होता है, உங்களுக்கு விரோதமா பல திட்டங்கள் பிளான் பண்ணி இருக்கும் போது, आपके विरोध में कई योजनाएं होती है, तो ஓகே எல்லாம் முடிந்து விட்டுச்சு. सब चीज खत्म। ஆனா ஏரோது ராஜா பெரிய ராஜா. हेरोदोस राजा तो बहुत बड़ा राजा है। அவரை எதிர்த்து நம்ம நிக்க முடியாது. उनका सामना तो नहीं कर सकते। நம்ம சாதாரண மனிதர்கள். हम तो साधारण व्यक्ति हैं। கர்த்தரை நம்பி வந்துட்டோம். हम यहोवा के ऊपर निर्भर होकर आ गए। ஆனா இப்ப நடக்கிற காரியம் எல்லாம் தலைகீழா நடக்குது. लेकिन जो बातें हो रही है बिल्कुल उल्टा सीधा। எல்லாம் முடிந்து விட்டது போல. सब चीज खत्म हो गया जैसा लग रहा है। ஊழியம் முடிஞ்சிருச்சு. सेवकाई खत्म। என்னோட ஓட்டம் முடிஞ்சிருச்சு. मेरा दौड़ खत्म। என்னோட பிரயாசம் முடிஞ்சிருச்சு. मेरा प्रयास खत्म। நான் ஆசைப்பட்டது வாஞ்சப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு. जो मेरी आशा सब चीजें बस खत्म ही हो गया। இதுதான் என்னுடைய கடைசி இரவு. आज ये मेरा अंतिम रात है। அப்படி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல ऐसे जब सोच ही रहा था उस समय पे ஒரு அலாரத்தை கர்த்தர் அடிக்கிறார். एक अलार्म को प्रभु ने वहां बजाया। ஆமென். आमीन। உங்களுடைய லைஃப்ல கர்த்தர் ஒரு அலாரம் அடித்துக் கொண்டிருக்கிறார். आपके जीवन में भी प्रभु एक अलार्म को बजाते हैं। அது
அலாரத்துடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? उस अलार्म का अर्थ क्या है? நீங்க நினைக்கிறது மாதிரி உங்க லைஃப் முடியல. आप जैसे सोच रहे हैं वैसा आपका जीवन खत्म नहीं हुआ है। ஏரோது என்ன வேணாலும் திட்டம் பண்ணி கொள்ளட்டும். हेरोदेस कुछ भी योजना करें क्यों ना हो, ஆனா அந்த திட்டத்தெல்லாம் நான் ஒண்ணுமில்லாம பண்ணி விடுவேன். लेकिन वो सारी योजना को मैं खत्म कर दूंगा। உங்க வாழ்க்கை முடியலங்க. तेरा जीवन, आपका जीवन खत्म नहीं हुआ है। உங்க மினிஸ்ட்ரி இன்னும் முடியல. आपका सेवकाई खत्म नहीं हुआ है। கர்த்தருக்காக நீங்க படிக்கிற பிரயாசங்கள் ஒன்றும் இன்னும் முடியல. यहोवा के लिए आप जितनी भी परिश्रम उठाते हैं वो अभी खत्म नहीं हुआ है। இன்னும் நிறைய இருக்குது. आगे और ज्यादा करना है। இன்னும் நிறைய காரியங்கள் நீங்க தொடங்கணும். और ज्यादा कार्य को आपको करना है। இன்னும் பல குடும்பங்களை சந்திக்கணும். और कई परिवारों से मिलना है। பல பிரசங்கம் பண்ணணும். और कई प्रचार करना है। உங்க நிழல் படும்போதே அங்க சுகம் உண்டாகணும். आपकी छाया पड़ते ही लोग चंगे हो जाएंगे। மரண படுக்கையிலிருந்து அநேகரை எழுப்பணும். मृत्यु में से कई लोगों को जिलाना है। எருசலேமை கலக்கணுமே. यरूशलेम को तीतर उलट पलट करना है। எருசலேமை முழு தேவ உபதேசத்தால நிரப்பணுமே. यरूशलेम को परमेश्वर के वचन से भरना है। உலகத்தை தலைகீழாய் ஆக்குறவர்களாய் நீங்க மாறணுமே. दुनिया को उलट पलट करने वाले आपको बनना है। हालेलुया, हालेलुया। தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் வரை परमेश्वर की योजना हमारे जीवन में पूरी होने तक யாரும் உங்க மேல கை போட முடியாது. कोई भी आपके ऊपर हाथ नहीं लगा सकता। இதான் அலாருடைய சத்தம். यही अलार्म का आवाज है। ஆமென், आमेन, ஆமென், ஆமென்। நம்ம நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்லவே அல்ல. हमारी योजना परमेश्वर की योजना नहीं है। அவர் உங்கள் மேல வைத்திருக்கிற நினைவுகள் யோசனைகள் மிகவும் அற்புதமானவைகள். जो परमेश्वर की योजना आपके प्रति बहुत ही सुंदर है, अद्भुत है। ஆமென், आमेन। இந்த பேதுருக்கு இந்த அலாரம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுங்களா? ये पत्रस को अलार्म कहां से आया है? அன்னைக்கு சபையார்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். उस समय कलीसिया प्रार्थना कर रही थी। ஹalleluya, हालेलुया। எவ்வளவு நல்ல அற்புதமான வார்த்தை பாருங்களேன். कितने अच्छा एक अद्भुत का वचन है। அந்த சபையார் இரவு நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். वहां पर कलीसिया रात के वक्त पर प्रार्थना में लगी रही। அப்ப அந்த அலாரம் ஜெபத்திலிருந்து உண்டாகிறது. ये अलार्म उस प्रार्थना की ओर से आया है। சபையாருடைய அந்த ஊக்கமான ஜெபம் कलीसिया की लहलहाते हुए वो प्रार्थना அநேக கட்டப்பட்ட மனிதருடைய லைஃப்ல ஒரு அலாரத்தை கர்த்தர் அடித்துக் கொண்டிருக்கிறார். कई जो बांधे हुए लोगों के जीवन में एक अलार्म को बजती है। ஆமென், आमीन। பேதுருவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சபை எல்லாம் அங்கங்க போகல. पतरस को पकड़ लिया है, बंदूक में डाल दिया है करके कलीसिया ऐसा चुप नहीं बैठा है। சபை தூங்க போகல. कलीसिया सोने के लिए नहीं गया है। சபை ஜெபிக்க ஆரம்பித்தது. कलीसिया प्रार्थना करने लगी है। ஆமென், आमीन। சபை ஜெபிக்கும்போது जब कलीसिया प्रार्थना करेगी तो ஏரோது ராஜாவுடைய திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் ஒண்ணுமில்லாமல் ஆக்கி விடுவார். हेरोदेस राजा की सारी योजना को प्रभु वो बिल्कुल टूटेंगे। அருமையான தேவ சபையே, प्रभु के प्रिय कलीसिया, கர்த்தர் உங்களை ஜெபிக்கிறதுக்கு என்ன அழைத்திருக்கிறார். परमेश्वर आपको प्रार्थना के लिए बुलाए हैं। சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. परिस्थिति को देखकर डरिए ना। அரசாங்கத்தை பார்த்து நம்ம அதோட திட்டங்களை காரியங்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. सरकार की योजनाओं को देखकर हमें डरने की कोई जरूरत नहीं है, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि यह परमेश्वर हमारे साथ है। நமக்காக யுத்தம் செய்கிறவர். हमारे लिए वो युद्ध करने वाला है। ஆமென், आमीन। நம் மூலமாய் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் பல இடங்களில் அலாரத்தை கர்த்தர் அடிக்க போகிறார். हमारे द्वारा, हमारे प्रार्थना के द्वारा कई जगहों में प्रभु अलार्म को बजाएंगे। நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் பலருடைய கட்டுகள் எல்லாம் உடைய போகிறது. हमारे प्रार्थना के द्वारा कई लोगों की बंधन टूटेगी। நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் பல இரும்பு கதவுகள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. हमारे प्रार्थना के द्वारा कई सारे लोहे के सारे दरवाजे सारे खुलने वाला है। நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் பல ஊழியங்களை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். हमारे प्रार्थना के द्वारा प्रभु कई सेवकाई को शुरू करेंगे। சிறைச்சாலையில் பேதுருவுக்காக அடித்த அலாரத்தை தேவன் இன்னைக்கு உங்களோட லைஃப்ல அடித்துக் கொண்டே இருக்கிறார். बंदूक में परमेश्वर पतरस के लिए जो अलार्म बजाया आज आपके जीवन में प्रभु बजाते हैं। தேவ சபையை விழித்தெழும்பு. परमेश्वर की कलीसिया आप उठो, ஜெபியுங்கள், आप प्रार्थना करो। ஜெபிப்போம். हम प्रार्थना करें, ஏனென்றால் இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. क्योंकि इजराइल का परमेश्वर वो ना तो सोता है ना तो उनता है। ஆமென், आमीन, हालेलुया। हालेलुया। முதலாவதாக பார்த்தோம், पहले हमने देखा है தீர்க்கதரிசி யோனா தூங்கிட்டாரு. भविष्यवक्ता योना ने सो गया। இரண்டாவது दूसरा அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் தூங்கிட்டு இருந்தாரு. प्रेरित पतरस ने बंदूक में सो गया था। மூணாவது ஒருத்தரை பார்க்க போகிறோம். तीसरे एक व्यक्ति को देखेंगे, அவர் யாரும் அல்ல, அவர் சின்ன சாமுவேல். कोई नहीं, वो छोटा सामुएल था। அவருக்கும் அலாரம் அடிக்கிறது. उनके लिए भी अलार्म बजा है। அலாரம்னா என்னன்னு கூட தெரியாத அந்த சின்ன சாமுவேல். अलार्म का मतलब ही नहीं जानता था वो छोटा सामुएल। ஆனாலும் முதல் அலாரம்ல அவர் எழுந்துட்டாருங்க. लेकिन उन्होंने पहला अलार्म में ही उठ गया है। ஹalleluya, हालेलुया। அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोगों, ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு பெரிய பாஸ்டர்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. पहले हमने देखा दो बड़ा
पासवान जो है सो गए, அவங்கள கஷ்டப்பட்டு அந்த அலாரம் எழுப்ப வேண்டியதா இருக்கிறது. उनको बहुत ही कष्ट से वो अलार्म बजाकर उनको उठाना पड़ता है। ஆனா குட்டி சாமுவேல், लेकिन छोटा सा सामुएल जो है, கர்த்தர் கூப்பிடுகிறார் சாமுவேல்னு, परमेश्वर ने बुलाया, हे सामुएल, உடனே எந்திரிச்சிட்டார். तुरंत उठ गया। the first அலாரம்லயே எந்திரிச்சிட்டாருங்க. पहला अलार्म में ही उन्होंने उठा। ஆமென். आमीन। எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல், पहला सामुएल की ओर पलटे, அதுல 3 அதிகாரத்துல 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். तीसरा अध्याय में पहला आयत को हम पढ़ते हैं। சாமுவேல் என்னும் பிள்ளையானான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். तब बालक सामुएल एली के सामने यहोवा की सेवा टहल करता था। அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனமும் தரிசனமும் ரொம்ப அபூர்வமா இருந்தது. उन दिनों में यहोवा का वचन दुर्लभ था और दर्शन कम मिलता था। இரண்டாம் வசனம், दूसरा, ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்தது. और उस समय ऐसा हुआ कि एली की आंखें तो धुंधली होने लगी थी और उसी ने सूंझ पड़ा था। சோ ஏலி சீனியர் பாஸ்டர் அவர் படுத்துட்டாரு. एली सीनियर पासवान जो है वो लेट गए। மூணாம் வசனத்துல சாமுவேலும் போய் படுத்து கொண்டார். तीसरा आयत में सामुएल भी लेट गया। எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. सारे लोग लेट गए, सो रहे हैं। ஒரு சீனியர் பாஸ்டரும் தூங்குறாரு. एक सीनियर पासवान भी सो रहे हैं। வயசானவர் தூங்கிட்டு இருக்காரு. वो बहुत ही बूढ़ा व्यक्ति है, सो रहे ஒரு हैं। சின்ன பையன் பால் மறந்ததுல வந்து விட்டுட்டாங்க இல்லையா? जैसे उनका दूध छोड़ते ही उनको यहाँ पर छोड़ा गया है। யோசித்துக் கொள்ளுங்க, 6 வயசு வைத்துக் கொள்ளுங்கள். एक 6 साल का लड़का रख दीजिए। ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. अभी दोनों व्यक्ति सो रहे हैं। அலாரம் அடிச்சா யார் ஃபர்ஸ்ட் எந்திரிப்பா? जब பொதுவா अलार्म बजेगी तो कौन पहले उठेंगे? वाक्य में நம்ம வீட்ல யார் எழுந்திருப்பா? हमारे घर पे कौन उठते हैं? பெரியவங்க தான் எந்திரிப்பாங்க. जो बड़े लोग ही पहले उठते हैं। அவங்க தான் எந்திரிச்சு சின்ன பையனை சின்ன பிள்ளைகளை எழுப்புவாங்க. वो उठकर ही छोटे बच्चों को उठाते हैं। ஆனா இங்க கர்த்தர் அடிக்கும்போது लेकिन அலாரம் यहाँ पर जब परमेश्वर अलार्म बजा रहे हैं तो ஃபர்ஸ்ட் யார் எந்திரிச்சா? पहले कौन उठा है? சீனியர் எந்திரிக்கல, ஜூனியர் எந்திரிக்கிட்டார். सीनियर नहीं, जूनियर ने उठा है। சாமுவேல் எந்திரிச்சிட்டாரு. सामुएल ने उठ गया। ஓ ஏலி என்னை கூப்பிடுறாரு போல கூப்பிட்டார். उन्होंने सोचा एली मुझे बुला रहे हैं। அவன் ஏலிட்ட போய் கேக்குறாரு, என்ன ஏலி தாத்தா என்னை கூப்பிட்டீங்களாங்கறாரு. और एली के पास जाकर वो पूछ रहे हैं, एली आपने दादा मुझे बुलाया क्या? ஏலி சொல்லிட்டா நான் கூப்பிடல, நீ போய் திருப்பி படுத்துக்கொள்ளுட்டாரு. एली ने कहा मैंने नहीं बुलाया, आप जाकर सो जा। மறுபடியும் கர்த்தர் கூப்பிடுறாரு. फिर भी प्रभु ने बुलाया। திருப்பி ஏலிட்ட கேக்குறாரு. फिर उन्होंने एली से जाकर पूछा। 3 தடவை கர்த்தர் கூப்பிடுறாரு. ऐसे 3 बार परमेश्वर ने बुलाया। 3 தடவை சாமுவேல் எந்திரிச்சு போறாரு. तीनों बार भी सामुएल ने उठकर एली के पास गया। இப்பதான் ஏலிக்கும் புரியுது. अब ही एली को भी समझ आया। அப்பதான் அவனு சொல்லி கொடுக்கறாரு. तब उन्होंने एक चीज सिखाया। ஓகே கர்த்தர் கூப்பிடுறார் போலக்கு. शायद परमेश्वर इनको बुला रहे हैं। ஏன்னா சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாமல் இருந்தா. क्योंकि सामुएल अभी तक परमेश्वर को नहीं जानता था। இப்ப கூப்பிடும்போது தான் சாமுவேல் எந்திரிச்சு சொல்றாரு. अब चौथा बार ही उन्होंने उठकर कहा, கர்த்தாவே சொல்லு அடியேன் கேட்கிறேன். हे प्रभु कहे मैं सुनूं। ஹalleluya. हालेलुया। முதல்ல அலாரம்ல எந்திரிச்சிட்டாரு. उन्होंने पहला अलार्म में ही उठ तो गया। ஆனா கர்த்தர்னு கூட தெரியல, ஆனாலும் எந்திரிச்சிட்டாருங்க. उनको पता ही नहीं था ये परमेश्वर है, लेकिन फिर भी उठ गया। யார் இந்த முதல் அலாரம்ல எந்திரிக்கிறாங்களோ, जो व्यक्ति इस पहले अलार्म में ही उठ जाते हैं, ஆர்வத்துடன் चाह के साथ, ஒரு வாஞ்சையோடு एक इच्छा के साथ, அவங்ககிட்ட கர்த்தர் நிச்சயம் பேசுவார். उनसे जरूर परमेश्वर बात करेंगे। சாதாரண விஷயத்துமல்ல, பெரிய ரகசியத்தை பேச போகிறார். साधारण बातों को नहीं, बहुत बड़ी राज की बातों को बताएंगे। தன்னுடைய திட்டத்தை தெளிவுபடுத்துவார். अपनी योजनाओं को बताएंगे। கர்த்தர் பேசுறது சாமுவேலுக்கு புரியாம கூட இருக்கலாம். जो बातें प्रभु कहते हैं वो बातों को सामुएल समझ में भी नहीं आ सकता है उनके लिए, ஏன்னா அந்த வயசு இல்ல, புரியுற வயசு கூட क्योंकि இல்ல. उनका समझने का उम्र नहीं है। உங்க லைஃப்ல கூட अनेक காரியங்கள் புரியாம இருந்திருக்கலாம். शायद आपके जीवन में भी कई बातों को आप नहीं समझ पाते அந்த हैं। வயசு கூட இல்லாம இருக்கலாம். ऐसा उम्र भी नहीं हो सकता है, அனுபவம் இல்லாம இருந்திருக்கலாம். अनुभव नहीं हो सकता है। ஆனா முதல் அலாரம் நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னு लेकिन வெச்சீங்களேன், पहले अलार्म में ही अगर आप उठेंगे तो கர்த்தர் உங்ககிட்ட பேச ரெடியா प्रभु இருக்கார். आपसे बातें करने के लिए तैयार है। சீனியர்ட்ட பேசல, ஜூனியர்ட்ட பேசுறார். सीनियर के पास नहीं वरन जूनियर के पास प्रभु बात कर रहे हैं। பல வருஷம் அங்க ஊழியம் செஞ்சுட்டு பேசல, நேத்து வந்த ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருக்கார். कई सालों से सेवकाई में है, उनसे नहीं वरन जो कल आया था उस लड़के से बातें कर रहे हैं। சர்வ வல்லமுள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன் ஒரு சாதாரண பையன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் பாத்தீங்களா? सर्वशक्तिमान परमेश्वर जो राजाओं का राजा है, प्रभुओं का प्रभु है, वो परमेश्वर, महान परमेश्वर छोटा सा लड़का से वो बातों को बता रहे हैं। நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த விஷயத்தை ஏலிசிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா? मैं इस तरह सोच रहा हूँ कि ये बातों को तो जरूर एली को बताना चाहिए था प्रभु को, ஆனா ஆல்ரெடி ஏலிக்கு தெரிஞ்சிருக்கும். लेकिन पहले से ही एली ये बातों को जानते थे। ஏலிட்ட ஆல்ரெடி கர்த்தர் பேசி இருப்பார். एली के पास पहले से ही प्रभु बात कर लिए हैं। ஆனா
ஆல்ரெடி ஏலிட்ட கர்த்தர் பேசியிருப்பாரு. पहले से ही एली के पास प्रभु ने बात कर लिए हैं, ஆனா ஏலி அத சாதாரணமா எண்ணிட்டாரு, நினைச்சுக்கிட்டாரு. लेकिन एली ने उन बातों को उतना सावधान नहीं लिया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, अनेक சமயத்துல கர்த்தர் நம்மோட பேசி இருக்கிறார். कई बार प्रभु हमसे बात की है, விசேஷமாக நம்முடைய குடும்பத்தை குறித்து, विशिष्टता से अपने परिवार के प्रति, நம்முடைய பிள்ளைகளை குறித்து. अपने बच्चों के प्रति. ஏனோ தானோ நம்ம நினைத்து விட வேண்டாம். हम उसको साधारण रूप से ना लें, சீரியஸா நினைப்போம். हम थोड़ा सीरियस लें. கர்த்தர் நம்ம இடத்துல அலாரம் அடிக்கும்போது, பேசும்போது, जब परमेश्वर हमसे अलार्म बजाता है, நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது, जब हम उस बातों के लिए मुख्य देते हैं, கர்த்தர் மீண்டும் மீண்டும் நம்மளோட கூட பேசிக்கொண்டே இருப்பார். फिर दोबारा प्रभु हमसे बात करेंगे. அவருடைய அந்த பிளான், அந்த திட்டங்கள் எல்லாம் நம்மகிட்ட சொல்லணும்னு அவர் துடிக்கிறாருங்க. परमेश्वर अपनी योजनाओं को, आपके प्रति सारे कार्यों को आपसे बताने के लिए वो चाहते हैं. அதனால தான் ஒரு சின்ன பாயிண்ட பிடிச்சு நைட் உட்கார்ந்து அவர் பேசிட்டு இருக்கிறார் கர்த்தர். इसीलिए वो छोटा लड़का से प्रभु ने वो सारी बातों को उस रात में बता रहे हैं. தேவன் உங்களோட கூட பேசுவார். प्रभु आपसे भी बात करते हैं. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. தேவன் நல்லவர். प्रभु भला है. சாமுவேல் எந்திரிச்சு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டார். सामुएल ने उठा और परमेश्वर के वचन को उन्होंने ग्रहण किया. உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உங்களோட பேசுவார். प्रभु आपके परिवार के बारे में, आपके बच्चों के बारे में जरूर आपसे बात करेंगे. எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. लेकिन हमें उठना हमारा कर्तव्य है. ஆமென். आमीन. கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க अंतिम போகிறோம். एक वचन को पढ़ेंगे. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். हम सब जानते हैं, எஸ்தர் புத்தகத்துல एस्तर की किताब में அப்பா அம்மா இல்லாத ஒரு அநாத பெண்ணு, जो एस्तर की माँ बाप नहीं है, वो अनाथ स्त्री है. மொர்தெகாய் மூலமா எப்படியோ ஆண்டவருடைய தயவு பெற்று அரண்மனைக்குள்ள போயிட்டா. मुर्दगाय के द्वारा किसी तरह उन्होंने राजमहल में चली गई. 127 நாடுகளுக்கு ராணி, 127 देशों का रानी है. அரண்மனை, राजमहल, அவளுக்கு இன்னும் பெரிய வீடு இருக்கும், उनके लिए बहुत बड़ा घर होता होगा, பெரிய மெத்தை கட்டில் இருக்கும், बहुत बड़ा उनके लिए कमरे होते होंगे, बेड होते होंगे, நல்ல வசதி இருக்கும், अच्छी सी सुविधाएं हैं, உதவி செய்வதற்கு பல பணிவிடைக்காரர் இருப்பாங்க. सेवा करने के लिए कई सेवक लोग होते होंगे. ஒரு அநாதை பெண்ணுக்கு இப்போ ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் கிடைச்சது மாதிரி இருக்குது. एक अनाथ स्त्री के लिए अभी ऐसा लगता है कि एक 5 स्टार या 7 स्टार होटल मिला. இந்த வசதி, இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னா சில காரியங்களை நம்ம மறந்து விடுறோம். जब कुछ सुविधाएं को हम देखते हैं तो हम कुछ बातों को भूल जाते हैं. எதை மறந்து விடுறோம்னா, कौन चीजों को भूल जाते हैं? அங்கு ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது. वहां पर एक नियम था, எல்லா யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. सारे यहूदी लोगों को मार डालना है. எஸ்தரும் ஒரு யூத பெண்ணு. एस्तर भी एक यहूदी नहीं है. ஒருவேளை இவ அரண்மனையில இருக்கிறதுனால காப்பாற்றப்படலாமோ என்று நினைத்து கொண்டிருக்கலாம். शायद ये राजमहल में है, इसके चलते ये बच जाएगी करके सोच सकती है. ஆனா இந்த லாவை கேன்சல் பண்ணதோ இதை திருப்பி விடுறதுக்கோ ஒரே ஒரு ஆள் இந்த எஸ்தர் மட்டும் தான். लेकिन ये नियम को कुछ करने के लायक केवल एस्तर के हाथों में या और किसी के नहीं. ஆனா இந்த எஸ்தர் அரண்மனைக்குள்ள போயிட்டு எல்லாவற்றையும் மறந்து விட்டாள். लेकिन एस्तर राजमहल में गई और भूल गई सारी बातों को. இன்னைக்கு நம்ம லைஃப்ல இத தான் செஞ்சுட்டு இருக்கோம். आज भी अपने जीवन में हम यही किया करते हैं. நான் யாரையும் தப்பா சொல்லல. हम किसी को गलत नहीं बोल रहे हैं. கர்த்தர் நம்மை அழைத்தார், परमेश्वर में बुलाए हैं, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், बहुमूल्य उद्धार को दिए हैं, அபிஷேகத்தை கொடுத்தார், अभिषेक को दिए हैं, கூடவே பல अनेक ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். साथ ही साथ कई आशीषों को भी दिए हैं. கொஞ்சம் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் எல்லை அதிகமாகும் போது, जब हर चीजों में से हमारे लिए एक बढ़ोतरी होती है तो அந்த காரியத்துல நம்ம பிஸியா ஆயிடுறோம். हम उन बातों में एकदम बिजी हो जाते हैं. தேவன் கொடுத்த தரிசனத்தை இழந்து விடுறோம். परमेश्वर की ओर से हमारे लिए मिला है उस दर्शन को भूल जाते हैं. ஆனா இப்ப மொர்தெகாய் வந்து பேசுறாரு, लेकिन यहाँ पर अब मुर्दगाय आकर बातें करते हैं, அலாரம் அடிக்கிறாரு. अलार्म बजाया है. என்ன எஸ்தர், நீ ஜெபிக்காம இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? एस्तर के पास आकर मुर्दगाय ने कहा, यदि तू प्रार्थना नहीं करेगी तो, எடுத்து வாசிப்போமா? आइए पढ़ेंगे उस वचन को. எஸ்தர் 4வது அதிகாரத்துல एस्तर की 4 अध्याय में 14 வசனத்தை வாசிக்கும் போது 14 आयत को हम पढ़ेंगे. 4:14 நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். एस्तर 4:14 में, क्योंकि जो तू इस समय चुपचाप रहे तो
तो और किसी न किसी उपाय से यहूदियों का छुटकारा और उद्धार हो जाएगा, परंतु तू अपने पिता के घराने समेत नष्ट होगी। क्या जाने तुझे ऐसे ही कठिन समय के लिए राजपद मिल गया हो। என்ன அலாரம் வருகிறது? कैसा अलार्म आ रहा है? என்னப்பா மௌனமா இருக்கிற? आप क्यों चुपचाप है? இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு எதுக்கு தம்மா கிடைச்சிருச்சு? ये सारे आशीषें तेरे लिए क्यों मिला है? மௌனமா இருக்கிறதுக்கு அல்ல, चुपचाप रहने के लिए नहीं। எழும்பு ஜெபி, आप उठकर प्रार्थना कर, எழும்பி ஜெபி। आप उठकर प्रार्थना कर। இன்னைக்கு மொர்தெகாய் என்கிற பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தர் நம்மை எழுப்பி கொண்டிருக்கிறார்। आज मुर्दगाय के समान जो पवित्र आत्मा ने हमें उठाते हैं, இந்த சட்டத்தை மாற்றுவது நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் தான்। इस नियम को बदलने का ताकत हमारी प्रार्थना में ही है। இன்னும் சொல்ல போனா இந்த சட்டத்தை அப்படியே திருப்பி யார் போட்டாங்களோ அவங்ககிட்ட திருப்பி அடிக்கிறது இந்த ஜெபத்தின் மூலமாய் தான்। और भी कह सकते हैं तो ये नियम को एकदम उलटने वाली पलटने वाली, जिन्होंने नियम को खड़ा किया उनके और ये पलटने वाली कार्य भी ताकत भी प्रार्थना में ही है। ஆமானுடைய திட்டங்கள் எல்லாம் முறியடிப்பது இந்த ஜெபத்தின் மூலமாய் தான்। सारे हामान की सारी योजना नष्ट होता है इसी प्रार्थना के द्वारा ही। எந்த அரண்மனையில இருந்து இந்த சட்டம் வந்துச்சோ, जिस राजमहल में से ये नियम आया है, அதே அரண்மனைக்குள்ள எஸ்தரை கொண்டு வந்து நிப்பாட்டி கர்த்தர் ஜெபிக்கும்படியா அலாரம் கொடுக்கிறார்। उसी राजमहल के अंदर एस्तेर को ले आकर वहां पर खड़ा कर प्रार्थना करने के लिए परमेश्वर ने कार्य किया है। हालेलुया, 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 हालेलुया। கர்த்தர் நம்ம ஜெபிக்கும்படியா இன்னைக்கு தூண்டி கொண்டிருக்கிறார்। परमेश्वर आज हमें प्रार्थना करने के लिए हमें खड़ा कर देते हैं। எஸ்தர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்। यहाँ पर एस्तेर ने प्रार्थना करी, அவருடைய தாதிமார்களும் ஜெபிக்கிறாங்க। उनकी सारी नौकरानियां भी प्रार्थना करी। அவங்க ஒன்னும் யூதர்கள் கிடையாது, वे तो यहूदी ने नहीं थे, ஆனா இவள் ஜெபிக்கிற அந்த ஜெபம், அந்த பாரம், அந்த தரிசனம் அவங்க தாதிமார்களையும் பிடித்து விட்டது நான் சொல்ல முடியும்। लेकिन हम ये कह सकते हैं कि एस्तेर के अंदर की जो प्रार्थना और अभिषेक जो है उनके सेवकों को भी, उनकी नौकरानियां के पास भी चला गया है। இவள் ஜெபிக்கிற ஜெபம் அவங்க கணவர் ராஜாவுக்கு கூட தெரியாம இருந்திருக்கலாம்। शायद इनकी प्रार्थना उनका पति राजा भी नहीं जानते होंगे, ஆமானுக்கும் தெரியாம இருந்திருக்கலாம், हामान भी नहीं जानता होगा, ஆனா பரலோகத்துக்கு தெரியும்। लेकिन स्वर्ग जानती है। ஆமென்। आमीन। ஒரு சின்ன டீம் அங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறது। एक छोटा सा टीम जो है, झुंड जो है वहां पर प्रार्थना की। ஒரு 4-5 பேர் ஜெபிக்கிறார்கள், एक 4-5 लोग मिलकर प्रार्थना करी, ஆனா மாற்றம் 127 நாடுகளுக்குள்ள நடக்குது। लेकिन बदलावट जो है 127 देशों में हुआ है। மௌனமாயிராதே, आप चुपचाप ना रहें, ஆசீர்வாதத்தை பார்த்து மயங்கிடாதே, आप आशीष को देकर उस पे गिर ना पड़े, வசதியை பார்த்து மயங்கிடாதே, आप सारी सुविधाएं को देकर उसमें आप गिर ना पड़े। ஜெபிக்க ஆரம்பிப்போம்। आप प्रार्थना करने लगे, எழுப்புதல் பெற்றுக்கொள்ளும் வரை, हम जब तक बेदारी ना आए तब तक प्रार्थना करें, சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கும் வரை, जब तक शत्रुओं की योजना तीतर पीतर ना हो जाए तब तक प्रार्थना करें। இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு அலாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்। आज पवित्र आत्मा एक अलार्म को बेचते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இதே அலாரத்தை தேவன் இன்றைக்கு உங்க லைஃப்ல, நம்ம லைஃப்ல கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார்। यही अलार्म को आज परमेश्वर आपके और मेरे जीवन में देते हैं। மயங்கி விடாதீர்கள், हम सुविधाएं को देकर उस पर हम ऐसा गिर ना पड़े। சிம்சனை போல மயங்கி தூங்கி விடா। सिमसोन के समान हम सुंदरता में ऐसे ही गिर ना पड़े, सो ना जाए। பலி செலுத்த வேண்டிய, அர்ப்பணிக்க வேண்டிய இடத்துல ஆபிரகாமை போல தூங்கி விட வேண்டாம்। जहां बलि चढ़ाना है वहां पर हम सो ना जाए अब्राहम के समान। ஜெபிக்க வேண்டிய இடத்துல சீசர்கள் தூங்கினது போல தூங்கி விட வேண்டாம்। जहां प्रार्थना करना है वहां पर चेलों के समान हम सो ना जाए। கெத்செமனே தோட்டத்தில் தூங்கினது போல நாம் தூங்கி விட வேண்டாம்। गेत्सेमनी वाटिका में जैसे वो सो गए थे वैसे हम नींद पे ना पड़े। ஜெபிக்கும்படியாய் தேவன் இன்றைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்। आज परमेश्वर प्रार्थना करने के लिए हमें बुला रहे அருமையான हैं। சபையே, प्रभु के प्रिय कलीसिया, தூங்குகிற நீ தூக்கத்தை விட்டு எழும்பு। हे सोने वाले अपनी नींद से अब जागो, கிறிஸ்து உனக்குள் வெளிச்சத்தை கொடுப்பார்। क्योंकि मसीह का तेज तुम पर चमकेगी। இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக। इस वचन के द्वारा प्रभु आपको आशीषित करें। ஜெபம் பண்ணுவோம்। आए प्रार्थना நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம்। भला परमेश्वर तेरा धन्यवाद करते हैं। தூங்குகிற எங்களை நீர் எழுப்பினதுக்காக ஸ்தோத்திரம்। सोने वाले हमें प्रभु अपने जगाया धन्यवाद। உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களை எழுப்பினதுக்காக ஸ்தோத்திரம்। तेरे वचन के द्वारा हमें जगाया धन्यवाद। இந்த வசனத்துக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம்। इस वचन की ओर हम सब अर्पण करते हैं। நாங்கள் ஜெபிக்கும்படியாய் எங்களை அழைத்தீர், அதற்காக हमें ஸ்தோத்திரம்। प्रार्थना के लिए अपने बुलाया है, खुदा धन्यवाद। நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் ஜெபிக்கிறோம்। हम और हमारे परिवार हम प्रार्थना में लगे रहे। ஜெபத்தின் ஆவியை தாருங்க, प्रार्थना का आत्मा को दीजिए, எங்கள் முழங்கால்களை முடக்குவீராக। हमारे घुटने को बल दीजिए। உம்முடைய அலாரத்திற்கு எங்களை செவி கொடுக்கிறோம்। तेरी अलार्म के ओर अपना कान लगाते हैं। எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக। हमारी एक आशीषित कर।
மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं मेरे जीवित परमेश्वर. ஆமென். आमीन. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सभी को आशीषित करें.